Hi everyone, welcome to Veranda Race English is Easy. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா வெக்காபுலரியில ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ஷன் ஹோமோனிம்ஸ். அதாவது உங்களுக்கு இதை நம்ம தனியாக உங்களை கேட்கவே மாட்டாங்க எக்ஸாமில். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸுக்கோ இல்லைன்னா ஒரு ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஒரு ஃபில்லர்ஸு இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதுவும் நீங்கள் நிறைய கவனிச்சிருந்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஆப்ஷனில் ஈஸியாக 3 ஆப்ஷன் உங்களால் எலிமினேட் செஞ்சிட முடியும். அந்த லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதோடைய ஸ்பெல்லிங்கோ அதோடைய மீனிங்கோ அதோடைய ப்ரொனன்சியேஷனோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி அதை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திஸ் topic will be very very helpful. See, this is how we give options. Okay, before going to the topic, let me brief you about the 6 level practice method at race. So the first level is the class. So trainers, expert faculties அவங்கள வச்சுட்டு ஒரு கான்செப்டும் நம்ம கிளியர் டீட்டெயில்டாக அந்த கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது தான் கிளாஸ். சைட் பை சைட் ஒரு பேசிக் சர்க்கிள். ஸோ தே வில் ஃபார்ம் யூ இன்டு ஸ்மால் குரூப்ஸ் வித் அ மென்டர் அசைன்ட் அண்ட் அன்னி கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பேசிக் சர்க்கிள். தென் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த கிளாஸ் அண்ட் த பேசிக் சர்க்கிள், you will be stepping on to the third level, the extreme circle, where you will be solving more question papers on all topics and with the help of a mentor support. Super batch is the fourth level. Before any important exams, the super batch will be floated. Eligibility test எல்லாம் நடத்தி அதுக்கு சூட்டபிளாக இருக்கிறவங்க கட் ஆஃப் எடுக்கிறவங்கள சூப்பர் பேட்சில் இன்னும் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்ட் கொஷின்ஸை வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரெயினர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் நம்ம செய்ய வைப்போம். ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு நைட் ஸ்டடி கூட வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ரியலாக இன்டென்சிவ் ப்ரோக்ராம் வி வில் பி த ஃபிஃப்த் லெவல். இந்த லாஸ்ட் 6th லெவல் மாக் இன்டர்வியூ இவ்வளோ செஞ்சும் கிடைக்காம போகாது இல்லையா? ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த ரிட்டன் எக்ஸாம், we will conduct a mock இன்டர்வியூ ஒர்க்ஷாப்பில் என்னெல்லாம் கேள்வி கேட்கப்படும், எப்படி அதோட பாடி லாங்குவேஜிலேருந்து இன்டர்வியூ கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா இன்புட்ஸும் ஒர்க் ஷாப் நடத்தி கொடுத்துட்டு தென் மாக் இன்டர்வியூ வித் ரிட்டையர்டு பேங்க் அஃபீஷியல்ஸ் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் ரிட்டையர்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி செஞ்சு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையில் இருந்த பிறகு தான் நாங்கள் உங்களை விடுவோம். Is that clear? So coming to the topic homonyms. So homonyms அப்படினு பார்த்தீங்கன்னா as I told you, homo means same, nyms means names. அதாவது ஆல்மோஸ்ட் சேம் நேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோமோஃபோன் அப்படின்னு சொன்னால் சேம் சவுண்ட். ஹோமோனிம்ஸ்னா சேம் நேம்ஸாக இருக்கலாம், ஓகே, ஆனால் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட், மீனிங்கும் டிஃப்ரெண்ட். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சில பேர் அதை ஹோமோஃபோன்ஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, ஹோமோனிம்ஸ்னு பண்ணிப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு மீனிங், வேறு வேறு ஸ்பெல்லிங். ஓகே, வெயின், 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 வெயின் பாருங்க, அந்த வெயின் அண்ட் வெயின். ஸோ இப்போ நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஒரே மாதிரி வெயின் அப்படிம்பாங்க. இல்லை, இங்கிலீஷில் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் வி ஆக இருந்தால் வெயின், அதே டபிள்யூவாக இருந்தால் வெயின். ஸோ இது டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை, மீனிங்கை மட்டும் புரிஞ்சுக்கலாம். வெயின் அப்படின்னால் வெதர் காக். அதாவது உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு டைரக்ஷன் நார்த்து சவுத்து போட்டு ஒரு ஒரு ரூஸ்டர் இருக்கும்ல, ரூஸ்டர்னா ஒரு சேவல், காக், தட் இஸ் கால்ட், அதான் வெதர் காக். இஸ் தட் கிளியர்? ஒரு ரூஸ்டர் சிம்பிள் போட்டு அந்த டைரக்ஷன் போடுறது தான் வெயின். ஓகே, வெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரவுட் அப்படிங்கிற ஒரு மீனிங், யூஸ்லெஸ். மை எஃபர்ட்ஸ் வெண்ட் இன் வெயின் அப்படின்னு சொன்னால் அது யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு, நான் அவ்வளோ படித்தேன் அப்படின்னு சொல்கிறது வெயின். வெயின், டபிள்யூஏஎன்இ, வெயின் அப்படின்னால் டிக்ளைன். ஓகே, அதே இன்னொன்று பாருங்கள், வெயின், விஇஐஎன், அதாவது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ், இதுவும் ஹோமோஃபோன்ஸ், இதுவும் ஹோமோஃபோன்ஸ். ஓகே,
ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் திஸ் நேம் ஒரே மாதிரி இருக்கு, ஃபோன்ஸ் ஹோமோஃபோன்ஸ்னா சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, ஆனால் எல்லாமே வேற வேற மீனிங், வேற வேற ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ யூ நீட் டு பி வெரி கிளியர் அபவுட் த ஸ்பெல்லிங் அண்ட் த, ஏன்னா நீங்கள் எழுதும் பொழுது ஸ்பெல்லிங் தான் அங்கே முக்கியம். Okay, so she is dash of her wealth. So you need to understand the sentence, meaning of the sentence. அப்போதான் இதை கரெக்டாக எடுக்க முடியும். ஒரு வெல்த்தை வச்சுட்டு இந்த 4 வேர்டில் நீங்கள் என்ன போடலாம்? கண்டிப்பாக blood vein இருக்காது. blood vein, VIN நான் சொல்ல மறந்துட்டேன். VIN நம்மளுடைய நரம்பு, அது arteries and veins படிச்சிருப்பீங்க. குட் பிளட் அண்ட் பேட் பிளட், ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, அதுதான் வெயின், நரம்பு. ஓகே, ரத்த நாளங்கள். ஓகே, ஸோ இப்போ டிக்ளைன் ஆஃப் அவர் வெல்த் வராது, இந்த வெயின் வராது. ப்ரௌட் வரலாமா? வெதர் வராது. ஸோ இட் இஸ் ஒன்லி VAIN. ஸோ ஒரு மீனிங், இது ஆப்போசிட் மீனிங் வேற பாருங்க. இந்த VAIN யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம், VAIN ப்ரௌடுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வெல்த்னு வரும்பொழுது இட் இஸ் ஷீ இஸ் ப்ரௌட் ஆஃப் ஹர் வெல்த், வெயின் ஆஃப் ஹர் வெல்த். செகண்ட் ஒன் வாங்க. ஹிஸ் பாப்புலாரிட்டி as a political leader is on the dash, on the decline. ஸோ அவர் பொலிட்டிக்கல் லீடராக, ஏன்னா வெதர் வராது, ப்ரௌட் வராது, பிளட் வெயின் வராது, டிக்ளைன் வரலாம் இல்லையா, அவரோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுங்கிற மீனிங் வரலாம். ஸோ இட் இஸ் DWANE. இப்போ புரியுதா? இதுவும் வரலாம், அதுவும் வரலாம்ல, இல்லை, எது வேணா வரலாம், இல்லை, இந்த இடத்துல இதுதான் வரும், லைக் ஒரு ஆப்டிடியூட் ஆர் ரீசனிங் மாதிரி. ஓகே, the wind dash points to the direction of the wind. So the wind dash, ஸோ இது வெதர் பற்றி பேசுகிறோம். ஸோ the wind vane points to the direction of the wind. All the dash carry blood to the heart vein. இது உங்கள் எல்லாருக்குமே நிறைய நம்ம சயின்ஸில் படித்ததுனால இந்த VIN ப்ராப்ளம் வராது. இந்த வெயின் இதுதான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அடுத்தது 2 பார்க்கலாம். வெசல். ஸோ வெசல் அப்படின்னா அ ஸ்லேவ். இப்போ பாருங்க, இதுதான், இது ஹோமோஃபோன் இல்லை, வெசல். ஸோ இதோடைய சவுண்ட் வேற மாதிரி இருக்கு, ஆனால் ஸ்பெல்லிங் ஆல்மோஸ்ட் சிமிலர். அந்த நேம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால இது ஹோமோனிம். ஓகே, ஸோ வெசல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஷிப்பையும் சொல்லலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற யுட்டென்சில்ஸையும் சொல்லலாம், பாத்திரங்கள். ஸோ வெசல். எம்டி டேஷ் மேக் மச் நாய்ஸ். உங்க எல்லாருக்கும் இது தெரியும். வெசல்ஸ் அதாவது நம்ம தமிழ்ல நிறை குடம் தழும்பாது. குடம்ங்கிறது ஒரு யூட்டென்சில். ஸோ நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் prisoners of war were made dash. ஸோ என்ன prisoners, war prisoners என்ன பண்ணுறாங்க? ஸ்லேவாக பண்ணுறாங்க, vessel. ஸோ I'm sure this should be a new term to all of you. The third set of homonyms, venial. ஸோ வீனல் அப்படின்னால் கரப்ஷன். ஸோ எத்தனை மூவிஸில் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் ஆர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிற கரப்ட் பீப்புள் காட்டுறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீனியல் அப்படின்னா டு பி ஃபர்கிவன், மன்னிப்பு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபால்ட் இஸ் ஸோ ஸ்லைட். ஸோ த ஃபால்ட்டுன்னு வரும்பொழுது மன்னிப்பு, வீனியல். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு க்ளூ எடுக்கணும். ஃபால்ட் அப்படின்னால் மன்னிப்பு கொடுக்கக்கூடியது. ஸோ வீனியல். த டேஷ் லீடர்ஸ் ஆர் த பேன் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. பேன், இந்த மீனிங் தெரியணும் எல்லாருக்கும். பூன் வர்சஸ் பேன்னு படிச்சிருப்பீங்க. பூன் வர்சஸ் பேன் அப்படின்னா பூனால் வரம், ஸோ பேனால் சாபம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ த டேஷ் லீடர்ஸ் ஆர் த பேன் ஆஃப் இந்தியன் பாலிட்டிக்ஸில் இந்த லீடர்ஸ் ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கரப்ஷன், வீனல். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட், இதுவும் பாருங்க, ரெக். ஸோ ஸ்பெல்லிங் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கு. ஸோ ஹோமோனிம், ஆனால் ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இது ரீக், அது ரெக்.
ஸோ அதனால சேம் சவுண்ட் இல்லை, சேம் ஸ்பெல்லிங், ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெல்லிங் வித் டிஃப்ரெண்ட் மீனிங், ஹோமோனிம்ஸ். ஸோ நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ரீக்னா டேக் ரிவெஞ்ச், ரெக் அப்படின்னா டெஸ்ட்ராய். த ஷிப்ஸ் ரெக்டுன்னு நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ ஷிப்ஸ் ஒடிஞ்சு போனது ரெக்கேஜ். இப்போ ஃப்ளட்ஸ் வரும் பொழுது த ரெக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஃபியூரி ஆஃப் த ஸ்டார்ம் பாருங்க, த ஃபியூரி ஆஃப் த ஸ்டார்ம் ரெக்டு. ஸோ இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் போடுறோம், ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்ச பிறகு தானே சொல்லுவோம். ரெக்டு மெனி ஹவுசஸ். அட் லாஸ்ட் ஹி டேஷ் வெஞ்சன்ஸ் பை கில்லிங் ஹிஸ் எனிமி. வெஞ்சன்ஸ் அப்படின்னால் அவருடைய பழியை தீர்த்து கொண்டார். அப்போ என்ன சொன்னாரு? he took revenge. ஸோ ரீக், he wreaked revenge. அவர் தன் பழியை தீர்த்து கொண்டார். ஓகே, நெக்ஸ்ட் விதர். விதர் இது ஹோமோஃபோன்ஸ். இப்போ புரியுதா? ரெண்டுமே இதில் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங், ஆனால் ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது பாருங்க. விதர், விதர் கொஞ்சம் கூட அந்த சவுண்டு மாறவே மாறாது. இது ஹோமோஃபோன். ஸோ விதர் அப்படின்னால் மலர்கள் சருகுகள் ஆகுவது, காஞ்சு போயிடும்ல மலரெல்லாம், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாம் காஞ்சு போன சருகு, அதுதான் விதர். ஓகே, த செகண்ட் விதர் வந்து ஓல்டு இங்கிலீஷ், நம்ம ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரியான இங்கிலீஷில் விதர்னால் வேர். நம்ம கொஸ்டின் கேட்குறோம்ல எங்கே அப்படின்னு, அதுக்கு ஓல்டு இங்கிலீஷில் விதர், WH போடுறோம். இஸ் இட் கிளியர்? இது ஓல்டு இங்கிலீஷ், எக்ஸாம் வரையில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, modern man is so much confused that he does not know where he is heading for. Where? So adukku WHITHER, wither varnom. The plants kept in the shade, I told you, flowers, leaves, idella fade aguradhu WITHER. Is that clear? So idukku neenga clue vandu idu plants, leaves, flowers அப்படி வச்சுக்கணும். ஓகே, இது வேர் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வாங்க synonyms and antonyms. ஸோ இது வந்து ஒரு ஹோமோனிம்ஸ், synonyms and antonyms. ஓகே, இதில் நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம we are going to look at the synonyms and antonyms. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க, மேம் vocabulary எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு bring different kinds of exercises. ஸோ ஹோமோனிம்ஸ்க்கு இப்போ நம்ம அந்த மாதிரி செஞ்சோம். ஸோ இதில் ஒரு ஆஃப்டர் 3 or 4 days நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஆல் ரெடி we will do. ஸோ இப்போ எல், அதோட சினானிம் பாருங்க, ஷவுட், ஷ்ரீக், எக்ஸ்க்ளேம், ஜெஸ்டிகுலேட், இது எல்லாமே சினானிம்ஸ் ஃபார் எல். அதே ஆண்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரஸ், விஸ்பர், மஃபில்டு, மியூட்டட், இதெல்லாம் ஆண்டனிம்ஸ் ஃபார் த வேர்ட் எல். நெக்ஸ்ட் இயர்ன். இது என்னன்னா இன்னைக்கு நம்ம இதை படிக்கிறோம். இந்த ஹோமோனிம்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீக்கில் செய்ய போகிறோம். இஸ் இட் கிளியர்? இயர்ன். இப்போ இது பாருங்க, இயர்ன் அப்படின்னு சொன்னால் யூ கிரேவ். இயர்ன் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஆசைப்படுவது. அதே ஹோமோஃபோன் பாருங்க, திஸ் இயர்ன்னா சம்பாதிப்பது. ரெண்டு ஒரே ப்ரொனன்சியேஷன். இயர்ன் அப்படின்னா சம்பாதிப்பது. இயர்ன் நம்ம அதை இங்கிலீஷில் அழுத்தம்லாம் வேறு மாதிரி சொல்லுவோம். பட் நம்ம தமிழ் ஸ்பீக்கிங்கில் வரும்பொழுது, இந்தியன் ஸ்பீக்கிங்கில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ப்ரொனன்சியேஷனில் காட்டுறதில்ல. அந்த இடத்து மீனிங்கை வச்சுட்டு இந்த இயர்னா அந்த இயர்னா நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இயர்ன் அப்படின்னா ஏக்கப்படுவது, ஆசைப்படுவது. ஒரு ஐஸ்கிரீம் ஒருத்தர் சாப்பிடும்போது எவ்வளோ ஆசைப்படுறோம். ஸோ ஐ இயர்ன் டு ஹாவ் அன் ஐஸ்கிரீம் நவ் அப்படின்னா நான் இந்த சம்பாதிக்கலை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நம்ம சம்பாதிக்கலை, ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். இஸ் இட் கிளியர்? ஸோ லாங்குவேஜ், கிரேவ், ரிக்வயர், பைன். பாருங்க, பைன் அப்படின்னு ஒரு பைன் ட்ரீன்னு நீங்கள் வேணால் பார்த்துருக்கலாம். ஆனால் பைன் அப்படிங்கிறதும் இயர்னுடைய சினானிம். அதோடைய ஆண்டனிம் பாருங்க, கண்டென்ட். எனக்கு போதும். ஸோ கண்டென்ட், அன்வான்ட், சாட்டிஸ்ஃபைட், கிராட்டிஃபைட் அப்படின்னா எனக்கு அதன் மேல் ஆசை இல்லை, எனக்கு அதை நான் அனுபவித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டனிம். ஓகே, நெக்ஸ்ட் யான். ஸோ யான் அப்படின்னா கொட்டாவி.
நம்ம கொட்டாவி விடுறோம் இல்லையா, அதுதான் யான். ஸோ அகெயின் பாருங்க, இன்னொரு ஹோமோஃபோன் இருக்கு, YARN, யான். இது யான், அது யான். ஸோ நாங்கள் அதை டிஃப்ரென்ஸ் சொல்லிடுவோம் ப்ரொனன்சியேஷனில், ஆனால் எல்லாருக்கும் அது வராது. ஓகேவா? யான் அப்படின்னால், இந்த யான் அப்படின்னால் இட் இஸ் த வீவிங். நம்ம டெக்ஸ்டைலில் நெய்கிற நூல் தான் யான். அந்த நூல் கண்டு நூல், அதுதான் யான். யான் அப்படின்னால் கொட்டாவி. ஸோ அனதர் வேர்ட்ஸ் சினானிம்ஸ், கேப், ஸ்லீப்பி, ஸ்லம்பர், டோஸ், இதெல்லாம் சினானிம்ஸ் ஃபார் யான். ஓகே, அதோடைய ஆன்டனிம்ஸ் பாருங்க, க்ளோஸ், ஆக்டிவ், பிரிஸ்க், வேக்ஃபுல், இதெல்லாம் ஆன்டனிம்ஸ் ஃபார் யான். ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் லேசி, இது ஆக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் யோக். ஓகே, அகெயின் இதுக்கும் இன்னொரு வாட் டு சே ஹோமோஃபோன் இருக்கு. இதுவும் யோக்கு, அதுவும் யோக்கு. ஓகே, இந்த யோக் அப்படின்னால் கனெக்ஷன். ஸோ டு ஹார்னஸ், ஹிட்ச், ஷாக்கிள். ஓகே, இந்த யோக்குனால் ஏதோ ரெண்டு விஷயத்தை கம்பைன். நம்ம பெல்ட்டில் இருக்கிற அந்த கிளிப் போடுறோம் இல்லையா, ஒரு கதவுல ஒரு பிடிக்கிறதுக்கு வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் யோக். மீன்ஸ் யூ கனெக்ட். யோக் மீன்ஸ் யூ கனெக்ட் டூ திங்ஸ். ஓகே, இட் குட் பி அ பெல்ட், இட் குட் பி அ டோர். ஓகே, ஸோ கனெக்ட், ஹார்னஸ், ஹிட்ச், ஷாக்கிள். இந்த யோக்குனால் எக்குடைய மஞ்சள் கரு. ஆனால் அந்த எல் வந்து சைலண்ட். ஸோ அதே யோக்குங்கிற ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ தீஸ் டூ ஆர் ஹோமோஃபோன்ஸ். ஓகே, இது சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் பாருங்க, கனெக்டுக்கு ஆன்டனிம் என்ன? லிபரேட், ரிலீஸ், டிட்டாச், டிஸ்கனெக்ட். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ஈல்ட். ஏன்னா எல்லாமே நம்ம எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் இந்த செட் எடுத்தோம் அப்படின்னு பாருங்க. எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கலாக ஏலேருந்து ஆரம்பிப்பீங்க. ஏ ரொம்ப நல்லா பண்ணிடுவீங்க, பிசி கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க, டிஇ அதை விட கம்மியாக பண்ணுவீங்க, ஆல்மோஸ்ட் லைக் ஜிஹெச் வரும்போது விட்டுருவீங்க. ஸோ நாங்கள் அதனால் பேக்லேருந்து ஒய் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கலாம், ஒய் ஆர் யூ அதெல்லாம் எடுக்கலான்ட்டு தான் இப்போ எடுத்திருக்கோம். ஈல்டு, இதுக்கு எந்த பெரிய ஹோமோஃபோன் இல்லை. ஸோ ஈல்டு அப்படின்னால் ஒருவரிடம் சரண்டர் ஆவது. ஓகே, யூ ஈல்டு டு த ப்ரெஷர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். எப்படி நம்ம இன்ஜினியரிங் எடுத்தோம், இல்லை ஒரு எந்த ஒரு குரூப்பு எப்படி எடுத்தோம் அப்படின்னா, வி ஈல்டட், அவர்களுக்கு அடங்கி போவது. இந்த ரெண்டு மீனிங் இருக்கு இதில் பாருங்க. ஒன்று வந்து சரண்டருங்கிற மீனிங், இன்னொரு ஈல்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து verb. Yield as a verb. Yield as a verb, surrender. You yielded to the pressure of your parents in your schooling. இன்னொரு noun, yieldே நவுனாக இருந்துச்சுன்னா produce. ஓகே, ஒரு நிலத்தில் வரக்கூடிய அந்த வருடத்து பயிர், அந்த வருடத்துடைய ஈல்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அறுவடை செய்து வரக்கூடியது இந்த ஈல்டு. ஓகே, அது நவுன். இந்த ஈல்டு வந்து நவுன். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது verb. verb ஈல்டுனா யூ சரண்டர், யூ அடங்கி போவது, abdicate, succumb, consent. ஓகே, அதாவது அவங்க சொல்றதுக்கு நம்ம ஒத்துக்கொள்வது ஈல்டு. அதையே நீங்கள் எதிர்க்கிறது, ஒருத்தர் சொல்வதை எதிர்ப்பது resist, protest, prohibit, forbid, இதெல்லாம் antonyms. ஸோ இது as a verb. Okay, yield as a noun, produce சொல்லலாம். Is that clear? So I'm sure this session was helpful in very very few vocabs, ஒரு homonyms, homophones, synonyms and antonyms. ஸோ இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் செஞ்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வச்சு ஒரு நெக்ஸ்ட் வீக் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது எத்தனை பேருக்கு இதோடைய மீனிங்ஸ் ஆர் அப்ளிகேஷன் நிலவு இருக்குன்னு பார்க்கலாம். I'll meet you all in the next session with another set of questions. Till then, bye. Thank you.